மதி காலேஜுக்கு சுரேஷ் வந்துருந்தார். சுரேஷை பார்த்த உடனே ரொம்பவே அழுகிறாங்க மதி. என் வேலை போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு ரொம்ப அழுதோடனே சுரேஷுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி மதி கவலைப்படாத, வா வீட்டுக்கு போகலாம், பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி பைக்கில் கூப்பிட்டு போகிறாரு. இன்றைக்கி காலைல தானே ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் வேலை போயிடுச்சு, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சுரேஷும் நினைக்கிறாரு. ரொம்பவே அழுதுகிட்டே வராங்க. அப்போ ஒரு இடத்துல நிப்பாட்டி, எனக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது, ஏதாவது சாப்பிட்றியா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கு எதுவுமே வேண்டாம், சீக்கிரம் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே என்னடா இவ்வளோ எதிர்த்து வர, உனக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ராஜலட்சுமிமா. விடுமா நீ ரூமுக்கு போ அப்படிங்கிறாங்க. என்னடா நினச்சிட்ருக்க, நீ இப்போ அவட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டியா, சுரேஷு நீ மறந்துடாத, உன் வேலைக்கெலாம் என்னெல்லாம் பண்ணான்னு உனக்கு நினப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏம்மா எல்லாமே எனக்கு இருக்குது, இந்த நேரத்தில் அதை நான் காட்ட முடியாது அப்படின்ட்டு மலரணி அப்படிங்கிறாங்க. என்ன சுரேஷ் அப்படிங்கிறாங்க. மதி வந்துட்டான், அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மதி என்னாச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அழாத அப்படிங்கிறாங்க. உடனே டே சுரேஷ் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்காங்க. இல்லைம்மா மதிக்கு வேலை போயிடுச்சான் அப்படிங்கும்போது, போயிருச்சா பெயிரும்ல மாமியார் அத்தை மாமா லொட்டு லொசுக்குன்னு மதிக்கிற மறுவாதி கொடுக்கணும்ல, அதெல்லாம் கொடுக்குறது கிடையாது. நான் நிறைய படிச்சிருக்கேன், யாருக்கும் அடங்க மாட்டேன், புருஷன் சொல்லியும் கேட்க மாட்டேன், மாமனார் மாமியார் சொல்லியும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நினைஞ்சா இப்படித்தான் ஆகும் அப்படிங்கிறாங்கம்மா. ஏதாவது பேசிகிட்டு இருக்காதுங்க அப்படிங்கும்போது, என்னடா நீ இப்போ வர அந்த மதிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்கம்மா. வேறு ஏதாவது உரி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ ஏதாவது பேச போக என் மாமியார் எப்படி பேசுகிறாங்கன்னு ஸ்டேஷனுக்கு வந்தால் நான் வேலை பார்க்குறத எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இங்கே மதி ரொம்ப அழுதுகிட்டு இருந்தோன்னே, இங்கே பாரு மதி, நடந்து போச்சு, கவலைப்படாத, நீ தான் படிச்சிருக்கிய, அடுத்தாப்புல என்ன செய்யணும் யோசி அப்படிங்கும்போது, அக்கா பொதுவாகவே நான் அழக்கூடாது, ரொம்ப தைரியமாக தாங்க இருப்பேன், தைரியமான பொண்ணு தான், இந்த வகையில் நான் ரொம்பவே உடஞ்சிட்டேங்க்கா, என்னால் தாங்கவே முடியலக்கா, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நான் நல்லாவே வேலை பார்ப்பேங்க்கா, எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கும்போது, எனக்கு தான் அவனை பற்றி தெரியுமே, நீ நாளைக்கு ஒரு கிளாஸ் எடுக்கணும்னா இன்றைக்கே வீட்டில் வந்து அது எல்லாத்தையும் பார்த்துட்ருப்ப வச்சுட்ருப்ப படிச்சுட்ருப்ப, எல்லாமே தயாராக தான் போவேன், நானும் எனக்கு தெரிஞ்சவங்கட்டெலாம் கேட்டிருக்கேன், ரொம்ப சூப்பராக வந்து மதி கிளாஸ் எடுப்பா வைப்பா, கிளாஸில் வந்து எல்லாருக்குமே நல்ல மறுவாதி கொடுப்பா, எல்லா பிள்ளைகளும் நல்லா பேசும் வைக்கும், வேலை பார்க்குறவங்களும் நல்ல மறுவாதி வச்சுருப்பாங்கன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது, ரேவதி வந்துடுறாங்க வீட்டுக்கு. உடனே என்ன நீ வீட்டுக்கு வந்திருக்க அப்படிங்கும்போது, இல்லை மலரணி தான் ஃபோன் பண்ணாங்க, அதான் வந்தேன், மதிக்கு வேலை போயிடுச்சுல, நானும் சப்போர்ட்டாக இருக்கணும்ல அப்படிங்கும்போது, ஏய் முதல்ல மாப்பிள்ளை பிள்ளை குடும்பம்னு பாரு, அவங்கள பாரு, இந்த மதியை பார்த்து உனக்கு என்ன போகுது அப்படிங்கும்போது, என்னம்மா பேசிகிட்டு இருக்க, அவன் என் தம்பி பொண்டாட்டி ஒன்றுனா நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா, சும்மா இருமா அப்படின்னு சொல்லி மதி அப்படிங்கிறாங்க. அண்ணி அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அழாத, எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க சரியாக போகுது, இன்னும் அவ்வளோதான், எனக்கு வேலை எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எங்கள் அப்பா அவ்வளோ கடத்தில் இருக்கார், நான் என்னத்தையோ வேலைக்கு போனோம்னா அவருக்கு செலவு கொடுத்து அந்த கடனை கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்கும், இப்போ எங்கள் அப்பா எப்படி மீண்டு வருவார், என் தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகும், எங்கள் வீட்டில் உள்ளவங்க நிலமை என்ன ஆகும்னு எனக்கு ஒன்றுமே ஓடலை அப்படிங்கும்போது ரேவதி சொல்கிறாங்க. நீ நல்லா தானே வேலை பார்த்த மதி, உன்னையும் ஏன் நிப்பாட்டினாங்க வச்சாங்க, எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, பர்மனன்ட் லிஸ்ட்டில் உன் பேர் தான் இருக்குதுன்னு சொன்னீன்னு சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச வகையிலும் நீ நல்ல வேலை பார்க்க கண்டிப்பாக உன்னை தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன், இப்படி ஆயிடுச்சே, என்னவா இருக்கும், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் மதி, நீ தான் அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மதி யோசிக்கிறாங்க, நம்ம எதுவுமே தப்பு எதுவும் செய்யலை, அது போக நல்லாவே வேலை பார்த்துருக்கோம், எல்லோரும் சொன்னாங்க இந்த மாதிரி உன் பேர் தான் லிஸ்ட்டில் வரப்போகுது, நிர்வாகத்துலேருந்து எல்லாம் சொல்லிட்டாங்க, நீ தான் பர்மனெண்ட் ஆக போகிறன்னு சொன்னாங்க, நம்மளும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், யார் இதை இப்படி செஞ்சுருப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ராகவன் ரொம்ப அவசரமாக வீட்டுக்கு வராங்க. ராஜலட்சுமி அப்படிங்க, என்னங்க அப்படிங்கிறாங்க. ரூமுக்கு முதல்ல பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ரூமில் போய் பேசுகிறாங்க. என்னங்க என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. கதவு மேலே சாத்து அப்படிங்க, கதவை சாத்துறாங்க. உடனே என்னங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மாப்பிள்ளை நான் சொன்னதை செஞ்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்னங்க சொன்னீங்க, என்ன செஞ்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வேலை பார்க்குறதுனால தான் தும்முரில் ஆடுதா, அவள் வேலைக்கு இருக்கக்கூடாது, வேலையில் பர்மனெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்த மாப்பிள்ளை சொன்னது மாதிரியே பண்ணிட்டாரு, ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாரு, நீ வந்து அந்த வேலை சம்மந்தமாக எதுவுமே பேசாத, நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க தான் ஏதோ பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி சுரேஷைய அவங்க மேலதிகாரிட்ட பேசியோ இல்லை நம்மளையும் சேர்த்துன்னு கூப்பிடக்கூடிய நிலைமையை கூட இவள் பண்ணுவாள், அது போக தான் வேலையை கிடைக்க வைக்கிறதுக்கு என்ன நிலைமைக்குனாலும் அவள் போவாள், அதனால் ரொம்ப கவனமாக இரு அப்படிங்கிறாங்க. சரிங்க, நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம் அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை நாளைக்கு காலையில் வாரன்ட்ருக்காரு, எல்லாரையும் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறோம், நீனா பேசுகிற மாதிரி பேசு, இந்த மாதிரி மதிக்கு வேலை போயிடுச்சு, அது ரொம்ப சங்கடமாக இருக்குது, நம்ம இந்த கோயிலுக்கு போய்ட்டு வருவோம், எல்லாமே சரியாயிடும், வேலை மறுபடியும் கிடச்சிரும் அப்படின்ன மாதிரி நீ சொல்லி அவளை அசத்தி கூட்டி போகணும், அப்படின்னா தான் அவள் வந்து நம்ம செஞ்சுருக்க மாட்டோன்னு நினைப்பா, இல்லைன்னா கண்டிப்பாக மாப்பிள்ளையோ நம்மளை தான் செஞ்சுருக்கேன்னு அந்த மாதிரி நினைப்பா,
அப்படி நினச்சான்னா தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டேஷனுக்கு போவா, சுரேஷ் வேலையும் இது பண்ணுவா, அவளும் வேலைக்கு போயிடுவா. ஆக நம்ம வந்து அவகிட்ட தோற்ற மாதிரி ஆகி போவோம் அப்படிங்குவேங்க. நம்ம வந்து அவகிட்ட தோக்கக்கூடாதுங்க. நைட்டு என் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நைட்டு எல்லோரும் வந்தோன்னே டே பாக்கியராஜ் எல்லோரையும் கூப்பிட்றா அப்படிங்கிறாங்க. அம்மா அங்கே மதியே வந்து தனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, எல்லோரும் வர முடியாது, சொல்லுமா என்ன அப்படிங்கிறாங்க. டேய் உன் பொண்டாட்டியும் கூப்பிட்றா, மதியம் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. மதியம் வந்து நிற்காங்க. மதியங்க பாரு அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி பேச ஆரம்பிக்காங்க. உனக்கு வேலை போகணும்னு நம்ம வீட்டில் யாருமே நினைக்கல, நீ பெர்மனண்ட் ஆயிடுவோன்னு நாங்கள் நினச்சோம் அப்படிங்கிறாங்க. இப்போ அது போயிடுச்சு. கண்டிப்பாக அந்த வேலை திரும்பி வரணும்னா நம்ம குலதெய்வத்து கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிட்டு வந்துடுவோம், அங்கே போனால் கண்டிப்பாக வேலை திரும்பி வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லி பம்மாத்து பேசுகிறாங்க. இதை கேட்ட பாக்கியராஜ், மலர், ரேவதி எல்லாருக்குமே பயங்கர ஷாக். அது எப்படி எங்கள் அம்மா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ரேவதி முழிக்காங்க. உடனே ரேவதி நேராகலையா வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாங்க. இல்லைப்பா நாளைக்கு கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு சொல்கிறீங்களா, அப்போ நான் இங்கேயே இருந்துடுறேன், நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே 3 பேருக்கும் பயங்கர ஆச்சரியம். மலருக்கும், ரேவதிக்கும், இந்த மதிக்கும் ஒரு பயங்கர ஆச்சரியம். இவங்க இப்படி பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மொட்டை மாடி கூப்பிட்டு போய் ரேவதி சொல்கிறாங்க. இங்கே பாரு மதி, இதில் ஏதோ ஒன்று இருக்குது. எங்கள் அம்மா வந்து கண்டிப்பாக வந்து உனக்கு வேலை திரும்ப கிடைக்குன்னு சொல்லி கோயிலுக்கு போகணுன்னு சொல்லவே மாட்டாங்க, எங்கள் வீட்டில் செய்யவே மாட்டாங்க. ஏன் என் வீட்டுக்காரும் வர மாட்டார், காலையிலே நான் வந்துடுறேன்னு அங்கேயே இருங்கிறாரு, நான் பிள்ளையை பார்த்துக்கிறேங்கிறாரு. இதில் ஏதோ ஒன்று இருக்குது மதி, நீ தான் இதில் என்ன இருக்குது எது இருக்குதுன்னு உண்மையை நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் வேலை பார்க்குற பியூனுக்கு கால் பண்ணுறாங்க. அண்ணே 2 நாளைக்கு முன்னக்கூட்டி வரைக்கும் எனக்கு தான் வேலை கிடைக்கும் பெர்மனண்ட் ஆகும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிங்கும்போது ஆமாம்மா எனக்கு கூட ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு, ஆனால் இப்படி கடைசி நேரத்தில் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு கொம்மா மட்டும் கொமஞ்சிச்சுமா அப்படிங்கிறாங்க. உடனே என்னென்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இந்த ரிசல்ட் வந்து மாற காரணமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் சம்மந்தியோட மாப்பிள்ளை தங்கராஜ் வர போய் தாமன்னு நினைக்கம்மா அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆனால் இதை நீங்கள் வந்து எங்கேனாலும் சொல்லுவீங்களா அப்படிங்கும்போது நான் அப்படிமா சொல்ல முடியும், நான் ஒரு இடத்துல வேலை பார்க்கேன், நான் ஒன்று செய்தம்மா, அவர் வந்தது வச்சது பேசுனது எல்லாமே வீடியோவாக இருக்குது, அதை நாசுக்காக எடுத்து தந்துடுறேன், இதை வச்சு நீ எப்படி திரும்ப வேலைக்கு வருவியோ வந்துக்கோமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு அண்ணே தயவுசெய்து எனக்கு அந்த வீடியோ எப்படியா கிடைக்க பாருங்கண்ணே அப்படிங்கும்போது நாளைக்கு காலையில் உனக்கு எடுத்தாரம்மா, எடுத்து உன் செல்லே அனுப்பிவிட்டுதம்மா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையிலே விடிஞ்சோன்னா வந்து வழக்கம் போல் இவர் வராரு, தங்கராஜ் வராரு. வந்து நான் வீட்டு வேலைக்கு வேலை போயிருக்கு, நம்ம திரும்ப வரணும்னா கோயிலுக்கு போகணுன்னு சொன்னீங்க மாமா, நான் போவோம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கெலாம் போய் அங்கெல்லாம் பயங்கரமாக சீனை போட்டுட்ருக்காங்க. அந்த வீடியோவை அந்த பியூன் அனுப்பி விட்ருந்தாரு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தங்கராஜ் பேசுனதுலேருந்து எல்லாமே வருது. எங்கள் வீட்டு பிள்ளை வேலை பார்க்கல, எங்கள் விருப்பம்ல வேலையை விட்டு நிப்பாட்டிடுங்க வச்சுருங்கன்னு சொல்லி கரஸ்பாண்டர் பேசுனது வருது. இதை எடுத்துகிட்டு ரேவதிட்ட காமிக்காங்க. ரேவதி இதை பார்த்து சொன்னோம்ல, கண்டிப்பாக என் வீட்டுக்காரோட வேலை தான் இருக்குன்னு சொல்லி நான் நினச்சேன், ஆனால் அவரோட வேலை தான், இப்படி என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. உடனே மலர் சொல்கிறாங்க, தங்கராஜன் அண்ணன் எதுவும் பண்ண போறியா அப்படிங்கிறாங்க. இப்போ நான் பண்ண வேண்டியது தங்கராஜன் அண்ணன் இல்லை, நான் பண்ணதை வச்சு தங்கராஜன் அலறணும், அதை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டருக்கு கால் பண்ணுறாங்க. சார் நான் மதி பேசுகிறேன் அப்படிங்கும்போது, இங்கே பாருமா உன்னையே வேலையை விட்டு நிப்பாட்டியாச்சு, சும்மா எனக்கெலாம் ஃபோன் பண்ணிகிட்ருக்காது அப்படிங்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணல சார், ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருக்கேன், அதை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. வீடியோ அனுப்புகிறாங்க. இதை பார்த்துட்டு ஆஹா தங்கராஜன்கிட்ட பேசுனதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சாருங்க பாருங்கள் நீங்கள் தங்கராஜ்கிட்ட பேசுனது, அப்புறம் தங்கராஜை நேரம் கழித்து வர சொல்லி பைசா வாங்கினது எல்லாமே அதில் இருக்குது, என்ன பெர்மனன்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பணம்லாம் வாங்கியிருக்கீங்க. இப்போ இதை வந்து நான் அவங்க நிர்வாகத்தில் கொடுத்தாலோ இல்லைனா வந்துட்டு ஸ்டேஷனுக்கு போனாலோ என்ன ஆகும் நீங்களும் நினச்சி பாருங்கள். என்னோடய பேர் நாளைக்கு லிஸ்ட்டில் வரணும், அப்படி வரலை அப்படின்னா இது சம்மந்தப்பட்ட யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், எல்லாரையும் நான் கம்பி என்ன வைப்பேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கரஸ்பாண்டர் மதி தயவுசெய்து எதுவும் பண்ணிடாதம்மா, நான் ரொம்ப கௌரவமாக அதில் இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் அதில் பொறுப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் நீ கோவப்படாத, நான் வந்து தங்கராஜ்கிட்ட பேசிவிட்டு நான் அவர்கிட்ட வாங்கின பணத்தை கொடுத்துட்றேன், நாளைக்கு லிஸ்ட்டு புதுசாக இன்னும் ஒரு லிஸ்ட்டு போடும், அந்த லிஸ்ட்டில் உன் பேர் வந்துடும், நீ நாளையிலேருந்து காலேஜுக்கு வரலாமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மதிக்கு ரொம்பவே சந்தோஷம். இதை வந்து மலர்கிட்டையும் மதிட்டின்னு மதி வந்து மலர்கிட்டையும் ரேவதிட்டையும் சொல்லுவாங்க. அவங்க 3 பேருக்கும் பயங்கர சந்தோஷம். இங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன இவங்க 3 பேரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, இவள் வேலை போயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்தால் ஏன் சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரஸ்பாண்டன்ட் கால் பண்ணுறாங்க. தங்கராஜனே நீங்கள் தயவுசெய்து நீங்கள் தந்த பாசை வாங்கிக்கோங்க, அந்த மதிட்ட ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ எனக்கே அனுப்பிட்டா, நீங்கள் எனக்கு காசு தந்தது, நீங்கள் என்கிட்ட பேசுனது எல்லாமே வச்சுருக்கா, அவள் ஸ்டேஷனுக்கு மட்டும் போனால்
நான் வெளியே வர முடியாது, உள்ளே தான் இருக்கணும். அது போக கரஸ்பாண்டன்ட் பதவியும் போயிடும், எல்லாம் போயிடும். பிறகு நான் அவங்ககிட்ட வாங்கின காசுக்கு என்ன இது இருக்குது, காசை வந்து காலைல வந்து வாங்கிக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கராஜுக்கு ஒன்றும் ஓடலை. மதியை பார்த்து முறைக்கிறப்பல மதி வராப்புல, என்ன நீங்கள் பண்ண அக்கிரமங்களை பூரா எனக்கு தெரிஞ்சிட்டுன்னு பார்க்குறீங்களா? நல்லவங்களும் கொஞ்சம் இருக்கிறாங்க, அந்த நல்லவங்க எனக்கு உதவி பண்ணுறாங்க, அதுதான் இப்படி அப்படிங்கிறாங்க. தங்கராஜ் ரொம்பவே கடுப்பாகிறாரு.